ஞானசேகரங்கிற ஒருத்தன் அந்த பெண்ணை வந்து பண்ணான்ல, ஒட்டுமொத்த திமுக பல ஐடி நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அத்தனை பேரும் அந்த பெண்ணை வந்து அவ்வளவு வக்கரமா எழுதுனா. ஏன் நீ புதருக்குள்ள போன? 8 மணிக்கு உனக்கு பையனோட என்ன வேலை? செருப்ப கட்டி, நான் அந்த டிபேட்ல தான் செருப்ப கட்டி அடிச்சிருப்பேன் அவனை. அப்படி பேசுறவன செருப்ப கட்டி அடிச்சிருப்பேன். அடிச்சுக்கணும்லாங்க. உன் வீட்டில் உங்க அக்கா தங்கச்சி உன் சித்தி பெரியம்மா பிள்ளை இருந்தா பேசுவியா? 8 மணிக்கு உனக்கு படிக்க போனவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்பியா? படிக்க போனியா, நீ பாய் ஃப்ரெண்டோட சுத்த போனியான்னு கேட்பியா? அதெல்லாம் பொறுக்கித்தனாங்க. ஏன்னா அதிகார திமிரு ஆட்சி நம்மகிட்ட. என்னடா படிக்கிறீங்க? திமுக பினாமியில பத்தி பேசினா எனக்கு அந்த ஒரு வாரமா எவ்வளவு மிரட்டல்ன்றீங்க? ஒரு வாரமா அவ்வளவு மிரட்டல். ஓகே, நடமாட முடியாது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சேனல் இருக்காது, உள்ள தூக்கி போட்டுருவாங்க, அல்லக்கைகளை வச்சு மிரட்டுறாங்க. டேய், 11 வழக்கு, குண்டர் சட்டம், தமிழ்நாட்டில் வந்து பாளையங்கோட்டை ஜெயிலு, திருச்சி ஜெயிலு, முசிறி கிளைச்சிறை, திருவள்ளூர் கிளைச்சிறை, புழலில் 213 நாள், எல்லாம் வைராக்கியத்தமாக நான் வெளியே வந்திருக்கிறேன். மயிரை கூட பிடுங்க முடியாது. என் மயிரை பிடுங்கினா கூட நான் போய் ஒரு சலூனில் உட்கார்னா தான் என் மயிரை நீ பிடுங்க முடியும். அது வரைக்கும் என் மயிரை கூட பிடுங்க முடியாது. எவ்வளவு எல்லாத்தையும் பண்ணலாம், எவனும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. இது முடிவுக்கு கொண்டு வரணும். இதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் இதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் இது முடிவுக்கு வரும். தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அவர் வந்து ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காருங்க. தனி உலகம், அவர் உலகம் தனி உலகம், ஒரு பிரைவேட் வேர்ல்டு. ஒரு பொற்கால ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எந்த தவறு இருந்தாலும் நீதி அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு, மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலே அவருக்கு எதுவும் தெரியாது. பல ஊடகங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட சொன்னாங்க, உண்மையிலே அவருக்கு எதுவும் தெரியாது. சத்தியமா எனக்கு நானும் விசாரிச்சு பார்த்துட்டேன், அவருக்கு எதுவுமே தெரியாது. உண்மையிலே ஒரு குழந்தை கையில நாடு மாட்டிருக்குங்க. குழந்தை கையில லாலிபப் சாப்பிட்ற குழந்தை கையில நாடு மாட்டினா என்னதுக்கு ஆகும்? அது மாதிரி இருக்கு. எதுவுமே தெரியல. அவர் ஒரு தனி வேர்ல்டு, மகிழ்ச்சியாவே இருக்கிற வேர்ல்டு அவர் இருந்துட்டு இருக்காரு.